ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி கோட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு முனிவர்கள், அதாவது ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முனிவர்கள் கிடையாது, ஆழ்வார்கள். மணவாள முனிவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு பெயர். அந்த மணவாள முனிவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 பேரை நம்ம சொல்லலாம். அதாவது பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். இந்த 3 ஆழ்வார்களும் சேர்ந்த பெயர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மணவாள முனிவர். இந்த முனிவர்கள் 3 பேருமே ஒருத்தரை முன்பின் தெரியாது ஒரு இடத்துல சந்திச்சு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் நம்ம பூதத்தாழ்வார் அல்லது பேயாழ்வாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பூதத்தாழ்வார் அப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பெயர்லேயே அவர் ஆயுதத்தோடு இருப்பவர் பூதத்தாழ்வார். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாமல்லபுரம், சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் பிறந்தவர். பொய்யாழ்வார் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் பிறந்தவர். அடுத்து பேயாழ்வார், இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா இவரும் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறந்திருக்கார். ஸோ இந்த 3 ஆழ்வார்களை ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேயாழ்வார். பேயாழ்வார் அப்படிங்கும் போதே நமக்கு பேர்லேயே கேள்விப்பட்டிருப்போம். பேய்னாவே எல்லாருமே பயந்துடுவாங்க. ஆனால் இந்த பேயாழ்வார் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அவருடைய காதல் அதீதமாக இறைவன் மீது இருந்தது. அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு பேயாழ்வார் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. ஸோ இந்த பேயாழ்வார் அப்படிங்கிறது எதனுடைய அம்சம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி வாளினுடைய அம்சம். இப்போ இந்த சக்கரத்து ஆழ்வார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இறைவனுடைய சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருமழிசை ஆழ்வாரை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வாளினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பேயாழ்வார். இந்த பேயாழ்வாருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சிறப்பு. அதாவது இவருடைய காலகட்டத்தில் சைவம் வைணவம் 2 பேருக்குமே இடையில ரொம்ப போட்டி மனப்பான்மை நிறைஞ்சு போயிட்டுருக்கு மக்களிடத்துல. நீ சைவமா, நான் வைணவமா, என் கடவுள் பெரியது, உன் கடவுள் பெரியது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டு அந்த மக்களுடைய இடையில போயிட்டே இருக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில். ஸோ அந்த காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் அல்லது ஒரு கருத்தில் நிலையாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேயாழ்வார். அதாவது சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்று சேர்க்க பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேயாழ்வார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் ஒன்றே அப்படிங்கிறது, அதாவது இறைவன் எல்லாவற்றிற்கும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொன்னவர் யார், கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராமானுஜர். ஸோ ராமானுஜரில் எல்லோரும், அதாவது கடவுள் முன் அனைவரும் சமம், எல்லோரும் ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா ராமானுஜர். அந்த கொள்கையை கடைபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆழ்வார்கள். இறைவன் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த கொள்கையை கடைபிடித்தவர்கள் ஆழ்வார்கள். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருப்பன ஆழ்வார். ஸோ இவ்வளோ தான் ஆழ்வார்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். எல்லா ஆழ்வார்களை பற்றியும் நம்ம பேசிட்டோம். அவர்களுடைய வைணவம், அதாவது திருமால் மீது கொண்டிருந்த காதல், கடவுளுடைய நட்பு, உறவு, காதல் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த காதலை நம்மளும் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பல பேருக்கு முன்னுதாரணமாக, அன்பின் சாராம்சமாக நமது வாழ்க்கையை இறைவனோடு நம்ம நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் தவறுகள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆழ்வார்கள் நிகழ்ச்சி, அதாவது காட்ஸ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.